டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு அதிகப்படியான சம்பளம் இருக்கும். அதே போல அவங்களோட எதிர்காலம் அடுத்த 10 வருடங்கள்ல எங்கேயோ போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை அதிகப்படியாக யூஸ் பண்றவங்க ரொம்பவே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பல 100 கோடி மக்கள் இந்த சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணும் போது இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மையமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், இந்த வெப்சைட்ஸ் ஆக இருக்கட்டும். ஸோ இப்படி எல்லாமே நிறைய வலைத்தளங்கள் இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான டிமாண்ட் எங்கேயோ போயிடும். நான் வந்து கேஸ் கம்பெனி ஓனர் தான், நான் டீலர். ஆனா அதுல ஒர்க் பண்றப்ப இதுல என்னால ஜெயிக்க முடியுமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். அப்புறம் நித்யாக்கா வந்து என்னை வீட்டில் வந்து மீட் பண்ணாங்க. நான் இது மாதிரி கண்ணன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணேன், எனக்கு இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது, நீ உள்ற மட்டும் வா, உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி நான் உள்ற வந்து, ஆனால் எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ் வேலை ஃபுல்லாக நான் தான் பார்க்குறேன். நான் ஜாப் போட்டு பிள்ளைங்களை யாரையும் போடலை, நானே பார்க்குறதுனால என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கண்ணன் சார் மீட்டிங்கை நீங்கள் உள்ற வாங்க மேடம், அட்டன் பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னாரு. மீட்டிங்கை உள்ள வந்து அட்டன் பண்ணேன். என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உள்ள வந்து கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துடுவோம். இன்னும் நம்மளுக்கு கீழே வர்றதே அச்சீவ் பண்ணுவோம். எனக்கு என்னோட லைஃப் டைம் கோவை தீபா சிஸ்டர் அவங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஐடி போட்டு உள்ளே வந்துட்டேன். ஆனால் மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணாததுனால இந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு அவ்வளோதான் புரியவே கிடையாது. என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்ணன் சார் திடீர்னு பேராவதி வந்தாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, கெஸ்ட்டுலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் இந்த 2 வீக்ஸில் குவிக் சாட் ஆச்சு வேறு. நான் வந்து ஆவேரி கோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். இதை கொண்டு வந்து எனக்கு ஹாப்பி கடன் சார், எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாரும் தான் இதை கொண்டாந்து எனக்கு கொடுத்தாங்க. இதை வந்து எனக்கு சொன்னதுமே எனக்கு வந்து இதை பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது எப்படியும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அதை சொல்லி நான் நன்றி. என் பேர் வித்யா, நான் பேராவூரில் இருக்கிறாங்க. இதை எனக்கு சொன்னது வந்து என்னோட சிஸ்டர் நர்மதா. திடீர்னு கண்ணன் சார் ஒரு நாள் மீட் பண்ணேன். அவர் எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி புரிய வச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் சம்பாதிக்கலாம், என் கூட வர்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தர்ஷினி, அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் ஐடி போட்டு உள்ளே வந்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குது, ஜெயிக்கலாம். தேங்க்யூ. தீபா மேடம் கொடுத்துருக்காங்க, நல்லா காப்பி வந்து பண்ணிக்கலாம். வித்யா மேடம் வந்து நல்லா காப்பி வந்து பண்ணிக்கலாம். வித்யா மேடம் நல்லா வித்யா காப்பி வெல்கம் பண்ணலாம். மேடம் சிவா தர்ஷினி மேடம் முடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்ல கிளாஸ் பண்ணி வெல்கம் பண்ணிக்கலாம். நல்லா கிளாஸ் பண்ணிக்கலாம். கவிதா மேடம் அவங்களும் கிறிஸ்டார் முடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்லா கிளாஸ் பண்ணி வெல்கம் பண்ணிக்கலாம். திருப்பதி சார் ராஜபாலத்துக்கு வந்திருக்காங்க. நல்லா கிளாஸ் பண்ணி வெல்கம் பண்ணிக்கலாம்.